அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னம்துலில்லாஹி நஹ்மதுஹு ஸல்லல்லாஹு ரசூலி கலீம் அம்மா அபாத். வார்த்தைகளில் சிறந்த அல்லாஹ்வின் வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் சிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் ஆகும். காரியங்களில் மிக கெட்டது விதாத்தாகும். ஒவ்வொரு விதாத்தும் நம்மளை நரகத்தில் இழுத்துச் செல்லும். இப்பொழுது நோன்பு வந்துவிட்டது. அதனால இதற்கு முன்னால் பண்ண நற்காரியங்கள் அனைத்தையும் இந்த ரமலான் மாதத்துல எல்லாரும் அனைவரும் ரொம்ப அதிகமாகவே பண்ணுவாங்க. ஆனா இதற்கப்புறம் உள்ள மாதங்கள்ல யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி அதிகமா பண்ணணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். இதற்கப்புறம் மக்கள்கிட்ட அல்லாஹ் தாலா கேட்பாங்க, யா அல்லாஹ் எனக்கு இந்த எழுத்தா, யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்தான்னு கேட்பாங்க. ஆனா அல்லாஹ் தாலா தாமதமாக்குவான். இதற்கு ஈமான் பலவீனமாக இருக்கிறவங்க அல்லாஹ்ட்ட கோவப்படுவாங்க. சில நேரம் வணங்காமையே போயிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஈமான் பலமா இருக்கிறவங்க, ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க, அவங்க இதை ஒரு விஷயமாக கருதிக்காம அவங்க இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கப்புறம் இந்த இந்த இப்போ உள்ள காலத்துல எப்படி இருக்குன்னா, இந்த எமாச்சோன்னு தேவையா இருக்கு, இல்லாத உதவி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல நண்பன்கிட்ட போவாங்க, இல்லாத்தா ஒரு உறவினர்கிட்ட போவாங்க, இல்லாத்தா பணக்கார நண்பர்கிட்ட போவாங்க. ஆனா அந்த 3 பேர்த்தே உள்ள நம்பிக்கையை அல்லாஹ்ட்ட இல்லை, அல்லாஹ்வுடைய அந்த பிரார்த்தனையில இல்லை. அதனால இப்போ அல்லாஹ் நம்மளுடைய இறைவன், அவன்கிட்ட நம்ம பிரார்த்திக்கிறேன், அவன்கிட்ட எல்லாமே கேட்கிறேன். ஆனா யாருமே அல்லாஹ்வுடைய பிரார்த்தனைக்கு இது பண்ணல. அல்லாஹ்வுடைய அந்த இதை தவிர, பாதுகாத்த அந்த மனிதரை தவிர மற்ற எல்லாருமே அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த மக்காவை கூட பார்க்கலாம். மக்காவுடைய வெற்றியை கூட பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி பத்தை கிடைச்சி 40 வயசு. ஆனா 23 வருஷமா அவங்களுக்கு மக்கா வெற்றி கிடைச்சது 63. இந்த 23 வருஷமா அவங்க எவ்வளவு பொறுமையா இருந்துப்பாங்க, அல்லாஹ்ட்ட எவ்வளவு பிரார்த்தனை செஞ்சுப்பாங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பத்ர் போரையே பார்த்துக்கலாம். அந்த பத்ர் போர்ல எல்லாரும் அல்லாஹ் மேல கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டான். அதற்கப்புறம் இந்த சூஃபி ஹல்கியால ஒரு வரியை பார்ப்போம். ஹஸ்பி சுஹல்லி இல்லும் முஹல்லி, அல்லாஹ்வுக்கு என்னை பத்தி தெரியும், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இதை இப்படி சொல்லவும் கூடாது. ஏன்னா அல்லாஹ் அல்லாஹ் பெருமையா ஒருத்தர சொல்லணும், பெருமையா ஒருத்தர அவனை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் பெருமையா பேச போற, அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அது மட்டும் அல்லாமல் இப்போ இன்னொரு உதாரணம் கூட இருக்கு. அஸ்ஹர் அல்லா இலா இல்லல்லாஹு அஸ்ஹர் அன்ன முஹம்மதன் அப்து வ ரசூலு. அப்துனா அடிமைன்னு அர்த்தம். அல்லாஹ் தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அடிமைன்னு சொல்றோம். அதுக்கு இன்னொன்னு ஒரு வசனம் இருக்கு. சூரா மரியாம்ல 2வது வசனத்துல திக்ர ரஹ்மதி ரப்பிக அப்து ஜக்கரியா அப்படின்னு இருக்கு. அதுலயே அப்து அடிமைன்னு வருது. அடிமையான இந்த ஜக்கரியாவுக்கு நான் ரஹ்மத் வழங்கவில்லையான்னு அல்லாஹ் தாலா கேட்கிறான். ஏன்னா எந்த வசனத்தை மனிதர்களை பத்தி வந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி வந்தாலும் அடிமைதான் அல்லாஹ் குறிப்பிடுறான். இதனால நாம அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளுடைய இறைவனா இருக்கிறோம். இதனாலதான் நாம அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் கேட்கிற தாமதமாக்கினாலும் அதை கரெக்டான நேரத்துல அல்லாஹ் தாலா தந்துருவான். இத்துடன் என் உரையை முடித்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.